நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, welcome and welcome to Airtel Super Singer T20. Celebrated by Candyman Choco Double Eclairs. ரொம்ப ஸ்பெஷலான நாள் எங்களுடைய அரங்கத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. முக்கியமான ஒரு மேட்ச் இது, ப்ளூ ஸ்ட்ரிங்ஸ் vs சிம்பனி சூப்பர் கிங்ஸ். அண்ட் இவங்க போட்டி போட்டுக்க போற அந்த தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ. 70களிலும் 80களிலும் வந்து ஹிட்டான பாடல்களை தான் இவங்க வந்து பாடி மோதிக்க போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி முதல்ல டாஸ் போட்டுடலாம்ப்பா. நம்ம ப்ளூ ஸ்ட்ரிங்ஸ் கேப்டனையும் சிம்பனி சூப்பர் கிங்ஸ் கேப்டனையும் கூப்பிடலாம். வாப்பா, அதுக்கு ஏன்ப்பா வில்லன் மாதிரி முறைக்கிறேன்? வா. ஓகே, ஸோ இப்போ சத்யபிரகாஷ் வந்து டாஸ் கேட்க போறாரு. போடலாமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ டாஸை வின் பண்ணியிருக்காரு சத்யபிரகாஷ். ஓகே, ஜாக்பாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எந்த பாடல் மேலே எந்த ரவுண்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டைலில் செட் பண்ணலான்றோம். ஃப்ரீ ஸ்டைல் சோலோ. ஃப்ரீ ஸ்டைல் சோலோ. அதை பாடுறதுக்கு யார் வராங்க? எங்கள் டீம்லேருந்து நான் தான் அந்த விளையாடு. ஓகே, உங்கள் டீம்லேருந்து யார்ப்பா ஜாக்பாட்? நீங்களா? ஆஹா, சத்யபிரகாஷ் vs சாய். இதெல்லவோ ஜாக்பாட் மோதல். உலக மக்களே, இதுக்காக தான் நீங்க எதிர்பார்த்துருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த தருணம் வந்துருச்சு. பயங்கரமா மோதிக்க போறாங்க ரெண்டு பேரும். என்ன நடக்க போகுது? ஒரே கலவரமா இருக்க போகுது இன்னைக்கு இந்த மேடை. எனிவேஸ், thank you so much and all the very best. Please. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரங்கத்துல வந்து எல்லா குழுவினரும் இருக்காங்க, எல்லா அணியினரும் இருக்காங்க. ஏன்னு தெரியுமா மாகாப்ஸ் உங்களுக்கு? தெரியலையே. இது வந்து ஒரு டீம்ல என்ன இத்தனை பேரா இருக்கலாம்? அக்கார்டிங் டு தி ரூல்ஸ் இதெல்லாம் தப்பாச்சே. எப்பவுமே ஒரு அரிய காட்சியை பார்க்கணும்னா இல்ல ஒரு அரிய விஷயத்தை பார்க்கணும்னா நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து வருவோம். அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய லைஃப்ல இன்னைக்கு இது ஒரு மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. ஏன்னா நாம இந்த மேடை வந்து எத்தனையோ ஆளுங்களை பார்த்துருக்கு. பட் இந்த மேடை பல ஆண்டு காலங்களா காத்துட்டு இருக்கிறது ஒருத்தருடைய வருகைக்கு தான். அவருடைய வருகை இன்னும் சில தருணங்கள்ல இந்த மேடைக்கு கிடைக்க போகுது. நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தங்களே நம்ம ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பேசலாம், பாராட்டலாம், அவங்கள பத்தி புகழலாம், பக்கமா பேசலாம். ஆனா வெகு சில பேரை பத்தி பேசும்போது மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு துறையை எடுத்து பேசணும்னு நமக்கு தெரியாம இருக்கும். அந்த மாதிரி நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்ட் தான் இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. ஏன்னா அவர் ஒரு டிரெக்டர்னு சொல்றதா, ஒரு அருமையான படங்கள், அருமையான உணர்வுகள் உள்ள படங்களை இயக்குற ஒரு இயக்குனர்னு சொல்றதா, இல்லைன்னா ஒரு நடன ஆசிரியர்னு சொல்றதா, பாடல் ஆசிரியர்னு சொல்றதா, இல்லைன்னா ஒரு தயாரிப்பாளர்னு சொல்றதா, இல்ல ஒரு மாபெரும் நடிகர்னு சொல்லதா. இந்த இந்தியா, இந்த ஜெனரேஷன், ஏன் இன்னும் எத்தனையோ ஜெனரேஷன் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞனை, ஒரு கம்ப்ளீட் கலைஞனை நம்மளால பார்க்க முடியாது. அவர் வாழ்ற இந்த காலகட்டத்தில் நாம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது ஒரு பெருமையான விஷயம். அதை விட ரொம்ப பெருமையான விஷயம், இன்னும் வெகு சில மணி துளிகளில் நீங்க அவரை நேர்ல பார்க்க போறீங்க. So guys, are you ready for this? The one and only Padma Shri Dr. உலக நாயகர் திரு கமல் ஹாசன் அவர்களே மேடைக்கு அழைக்கலாம். எத்தனையோ விஷயங்களை பார்த்திருக்கான். ஆனா இன்னைக்கு தான் முழுமை அடைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞர் இந்த மேடைக்கு வந்ததுக்கு தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் டாக்டர் கமல் ஹாசன் அவர்கள். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். நன்றி சொல்ல வேண்டியது நான் இத்தனை அன்புக்கும். இசையின் எதிர்காலம் இங்கே இருப்பதாக நான் நம்புகிறேன். முதல் கேள்வி, இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான படம் விஸ்வரூபம்.
அதோட ட்ரைலர் பார்த்து எல்லாம் படம் பார்த்து தான் ஆச்சரியப்படுவாங்க. ட்ரைலர் பார்த்து அப்படி ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கும். ஸோ விஸ்வரூபம் பார்த்ததுக்கு அப்புறம் அதோட இயக்குனராக நான் இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட முதல் கேள்வி கேட்க விருப்பப்படுறேன். இந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுடைய உணர்வு திரும்பி போகும்போது எப்படி இருக்கும்? அது நீங்கள சொல்லணும். இப்படி இருக்குங்கிற நான் சொன்னேன்னா அதை விட இப்படியெல்லாம் இருக்கும் என்று ஒரு 4-5 கற்பனை வச்சுருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அதில் ஏதாவது ஒன்று எங்களோட இப்போ பகிர்ந்துக்க முடியுமா? அதாவது நான் ஒரு படம் பார்க்கும்போது, நான் சினிமாவின் ரசிகன். நான் முதலில் என்னை வைத்துக்கொள்ளும் நிலை ஒரு படத்தை எழுதும் போதோ அல்லது இயக்கும் போதோ பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குமோ அந்த சந்தோஷத்தை விட்டு கொடுக்காமல் நான் கணிதத்திற்குள் போவதில்லை. இந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிறதெல்லாம் பேசணுன்னா பல பயங்கள் வந்துடும். நல்ல பாடுறவங்க இங்கே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது தொண்டை அடைக்கும். அதை தாண்டி நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த பதட்டத்தை கடந்து அங்கே தலைகள் ஆடுகின்றன, கரங்கள் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தனி தைரியமும் நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். பலே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த குரலிடம் உத்தரவு வாங்கி கொண்டு தான் நான் எழுதுகிறேன். ஆக என்னால் படிக்கும் பொழுதே அழ முடியாத காட்சியை நான் படம் பிடிக்க மாட்டேன். படிக்கும் போதே சிரிப்பு வராத காட்சியை நான் படம் பிடிக்க மாட்டேன். இதில் அந்த மாதிரி யோசித்து சபரி கனி கடித்து கொடுத்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் சுவைத்து ரசித்து உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி ஐயா, நன்றி. இந்த மாதிரி ஒரு அழகான உரையை கேட்டே ரொம்ப நாளாச்சு. நீங்கள் சொன்னீங்க சினிமாவை பற்றி நான் யோசிக்கும் போது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு சினிமாவை பற்றி நிறைய தெரியும். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். எங்களுக்கு கமலஹாசனை பற்றி எல்லாமே தெரியும். அவர் எப்படி எடுத்தாலும் அது கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால தான் விஸ்வரூபம் அந்த பாடல்கள் வெளியிட்ட வெகு சில மணி நேரங்கள்லேயே இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா 2வது இடம் பிடிச்சிருக்கு. அந்த பாடல்கள் தேசிய அளவில் ஒரு தமிழ் பாடல் 2வது இடத்துக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய சாதனைகள் நீங்க செஞ்சுக்கிட்டே இல்லை இது நான் சொல்லும் போது இது நானும் தலையாட்டிட்டேன்னு வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய சாதனைகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு. இசை 2வது இடத்தில் வந்ததற்கு முக்கிய காரணம் ஷங்கர், எஹசான், லாய், வைரமுத்து. அவங்களுக்கு நான் ஒரு மேடை அமைத்து கொடுத்தேன். இந்த மேடை போட்டவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கலாமோ இந்த விழா வெற்றி பெற்றதற்கு அந்த அளவு பெருமை தான் எனக்கு இருக்கலாம். என்னைக்குமே திரு கமல்ஹாசன் அவர்கள் நாங்க சொல்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு விஷயத்தை எடுத்துக்க இல்லை எனக்கு கொடுக்கறது எனக்கு சொந்தமானதை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வேன். அவங்களுக்கு சொந்தமானது அது. வைரமுத்து அவர்களுக்கு சொந்தமானது. அதுவும் இதில் எல்லாரும் மெச்சி என் ஃபேன்ஸ் எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற பாட்டு அவர் சொல்லி அடித்த பாட்டு. அதில் அவர் செய்த மாற்றங்கள் என்னன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே இந்த வெற்றியின் காரணமாக பாட்டு அவர் எழுதி கொடுத்துட்டாரு, போட்டோம், முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்தோம். நான் என்னுடைய தகுதிக்கு மீறி ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அது பல்லவியாக இல்லாமல் அதை வெட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக அமைப்பேன்னு சொன்னபோது இது எப்படி ஒரு கவிஞர் சொன்னார்னு எப்படி போய் ஒரு இசையமைப்பாளர் இடத்துல சொல்கிறது. இது இன்னொருவர் களத்தில் இவர் தலையிடுவதாயிடுன்னு நினச்சிருவாங்களோ, நான் டைரக்டர் தானே மத்தியஸ்தம் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் ஷங்கர்கிட்ட சொன்ன ஒன்று வைரமுத்து சொன்னால் கண்டிப்பாக அதில் காரியம் இருக்கும். ஏன்னா ஹீ நோஸ் அ ஹிட் சாங், ஐ நோ ஒன்லி அ ஹிட் மியூசிக். மாற்றிடலாம் அப்படின்னு அவரும் மாற்றினார். எனக்கே என்னடா டக்குன்னு இவர் டிப்ளமேட்டிக்காக பண்ணுறாரா இல்லை யோசிச்சு பண்ணுறாரா பண்ணிவிட்டு அவரே ரசிக்க ஆரம்பிச்சிட்டார். அது கரெக்ட், அவர் சொன்னது தான் கரெக்டுன்னு. ஸோ இன்றைக்கி நீங்கள் கேட்குற யாரென்று புரிகிறதா, இவன் தீ என்று தெரிகிறதா, தடைகளை வென்றே சரித்திரம் புடைத்தவன் ஞாபகம் வருகிறதாங்கிற அந்த வரி இப்போ எனக்கு இருக்கிற தடைகள் பிரச்சனைகள்லாம் பார்த்து அதுக்கும் முன்னாடி எழுதின மாதிரி இருக்கு. இந்த வரிகளுக்கு நீங்க மட்டும்தான் சொந்தக்காரராக இருக்க முடியும், என்னைக்கும் என்றென்றைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச போறோம். உங்களுடைய சில மணி நேரங்களை எங்களுக்காக நீங்க ஒதுக்கி கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் டேக் யூ சீட். அடுத்ததான் நாம இந்த
விஸ்வரூபம் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசி அவரோட பகிர்ந்துக்கிட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவர் நம்மளுடைய பகிர்ந்துக்க போறாரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதாநாயகி அவர்களை இந்த மேடைக்கு நாம அழைக்க போறோம். ரொம்ப அழகானவங்க, ஒரு அழகான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் தி வெரி பியூட்டிஃபுல் மிஸ் பூஜா குமார். ஹலோ மிஸ் பூஜா குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஓஹோ, ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனால் உங்களை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு கேட்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுடைய ஸ்டைலிங், இந்த படத்தில் உங்களுடைய ஸ்டைல் ரொம்ப அழகாக இருந்தது. யூ லுக் வெரி ஸ்டைலிஷ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஸோ ஆர் யூ இன் பர்சன். அண்ட் ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் த ஸ்டைலிங், ஹோல் ஸ்டைலிங் ஆஃப் யுவர் செல்ஃப் இன் த புக். Rumba, thanks. I think the style of the movies is very different. I've been growing up watching Indian movies, and what's beautiful about this movie is that it's truly international. And the story is based in New York. And, Gautami ji has done such a great job of doing all the costumes. Each of the characters have their own unique and their own style. So that's what's going to be very sort of new for the audience in Tamil Nadu. So I'm very excited for them. All right, ரொம்ப நன்றி. Thank you very much. So, will you please take your seat, ma'am? We will talk more about this. Thank you so much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer T20. Celebrated by Candyman Choco Double Eclairs. திரு கமல் ஹாசன் அவர்களோட இந்த ஈவினிங்கை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த சூப்பர் சிங்கர் T20ல நீங்க பார்க்குறது பெஸ்ட் ஆஃப் 42 சிங்கர்ஸ். எங்க கிட்ட இருக்கிற பாடகர்களே சிறந்த பாடகர்கள், ஒவ்வொரு சீசன்ல இருக்கிற பாடகர்கள் தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ முதல்ல இவங்க பாட போறது என்ன மாதிரியான பாடல் அப்படின்னா, உங்களுடைய குரல்ல வந்த பாடல்களை இந்த மேடையில வந்து பாட போறாங்க. ஓகே, ஸோ அது பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் and team onto the stage. ஒன்ன விட கொடிய காத்து அசைக்குது, அசைய குலத்து குடம்பு கூசுது, புள்ள விரிச்ச பாவம் இன போலவே அலபாயுது. நிலவில் காயும் வேட்டி சேலையும் நம்மளை பார்த்து சோடி சேருது. சகாவரம் கேட்போம் அந்த சாமிய, அந்த சாமிய. சுந்தரி நீயும் சுந்தரஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். சுந்தரி நீயும் சுந்தரஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். கையில் கையும் வச்சு கண்ணும் கண்ணும் வச்சு நெஞ்சில் மந்திரம் கொண்டு சேரும் நேரம். சுந்தர
കണ്ണും വച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരി നീയും സുന്ദര ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. ഓ, ഓ, தன்னந்தானே சிரிக்க தத்தாளிச்சு தான் இருக்க பொன்னானப்பு நாம் பறிச்ச தாமரையா உன்னவனத்தினில பெடகுயில் கூவையில உன்னோடைய வேதனைய நான் அறிந்தேன். உன் கழுத்தில் மாலையிட உன்னிரண்டு தோள தொட என்ன தவம் செஞ்ச நோய மாமா பண்ண கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உன்ன மட்டும் கோவழிய நானே உன்ன மட்டும் கோவழிய நானே. இஞ்சீடு பழக அங்க செவ பழக கள்ள சீரு பழக மறக்க மனம் கூடுதில்லையே. நம்ப முடியுதா சந்தோஷ்? என்னாலேயே நம்ப முடியலையே. அவர் பாடின பாட்டே அவர் முன்னாடி நின்னு பாடுறீங்க, அவர் தலையாட்டி அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. Do you guys even know how blessed you are? ஸோ நீங்க பாடின பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க, நீங்க அதை ரசிச்சிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அவங்க முன்னாடி பாட ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. தயவுசெய்து டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா 4 வயசாக இருக்கும்போது என்னுடைய மழலை மாறாத போது சிவாஜி சாருக்கு அவர் டைலாக நான் பேசி காட்டியிருக்கேன். அப்படித்தான் அந்த ஜென்ரேஷனின் தொடர்பு அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் நல்ல நடிகனா நல்லா சொல்கிறானாங்கிறத பார்க்கல, குழந்தை என் வசனத்தை பேசுங்கிறத சந்தோஷத்தில் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாரு. இன்னி வரலாம் இறங்கவே இல்லை நான் அந்த மடியிலிருந்து. அதே நீங்க எவ்வளவு பெரிய ஃபேனோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் தான் சந்தோஷம். ஆனா அவரை மடியில வச்சுக்க முடியாது, ரொம்ப பெரியவர். அதனால எங்க எங்க உலக நாயகனுக்கு எதுவும் ஆக நாங்க விட மாட்டோம். சந்தோஷ் நானே விட மாட்டேங்க, அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் சார். ப்ளீஸ் சொல்லுங்க சந்தோஷ், how do you feel? ஐ எம் ஃபீலிங் ரியலி பிளெஸ்ட் அண்ட் உங்களை மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் உங்கள் முன்னாடி நாங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து சத்தியமாக இதை விட ஒரு த மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அண்ட் நான் பக்தன் அப்படிங்கிற ரேஞ்ச், நான் உங்களை ஃபேனுன்னு சொல்கிறத விட நான் வந்து பக்தன் ரேஞ்சில் இருக்கேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிளெஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும். ஃபேனாகவே இருங்க, நான் பகுத்தறிவாளன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. Thank you so much சந்தோஷன் டீம், ரொம்ப அழகா பாடிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நம்மளுடைய ஒரு மேட்சும் இங்க நடுவுல போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு 6 வாரத்துல ஒரு சந்தோஷத்துல நம்ம அதை பார்க்க மறந்துடுறோம். ஸோ இட்ஸ் gonna be ப்ளூ ஸ்ட்ரிங்ஸ் vs சிம்பனி சூப்பர் கிங்ஸ். அந்த வகையில் அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல வந்துட்டு முதல்ல பார்க்க போறது ஸ்லோ டுயட். ஸ்லோ டுவேட் பாடுறதுக்கு ப்ளூ ஸ்ட்ரிங் சனியிலிருந்து யார் வரப்போறா? கேப்டன் சொல்லுங்க. சத்யபிரகாஷ். எங்கள் டீம்லேருந்து ரக்ஷிதாவும் மாளவிகாவும் வராங்க. ஓகே. சிம்பனி சூப்பர் கிங் சாய். எங்கள் டீமில் இருந்து பிரவீன் அண்ட் நித்யஸ்ரீ வந்து பாட போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, உங்களுடைய 70s and 80s வந்த ஒரு அருமையான மெலோடியஸான பாடல்கள் தான் எடுத்து பாட போகிறாங்க. அதுலேயும் ஸ்லோ டூயட் பாடுறாங்க. ஸோ முதல்ல பாட போகிறது எந்த அணி? அந்த அணியா இந்த அணியா? சிம்பனி சூப்பர் கிங்ஸ். சிம்பனி சூப்பர் கிங்ஸ் தான் முதல்ல பாட போகிறாங்க. மேடையில் இறங்கி இந்த ஸ்லோ டூயட்டை லெட்ஸ் ஹேவ் த contestants on stage.
பெருமையை மனம் தாங்கிக் கொள்ளுமா? குலுங்கும் அலையை கடல் மூடிக்கொள்ளுமா? குளிக்கும் மோர்கிளியே, கொதிக்கும் நீர்த்துளியே, குளிக்கும் மோர்கிளியே, கொதிக்கும் நீர்த்துளியே. கூடலான மார்கழி நீளமான ராத்திரி நீ வந்த ஆதரே மூலமா நேரம் இளமனதில் என்ன பாரம். இவளின் மனதில் இன்னும் இரவின் கீதமோ, கொடியில் மலர்கள் குளிர் காயும் நேரமோ. பாதை மாறியே பாதம் போகுமோ? பாதை மாறியே பாதம் போகுமோ? காதலான நேசமோ, கனவு கண்டு கூசுமோ. தனிமையோடு பேசுமோ? மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம்? இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம்? மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள், மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். பிரவீன் அண்ட் நித்யஸ்ரீ சூப்பராக பண்ணீங்க சார். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு இன்னொரு காதல் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இளையராஜாவுடன் இருக்கும் காதல். நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேன், ராட்சசன் நான் மட்டும் மியூசிஷியனாக இருந்தேன்னா அடித்து கொண்டுடுவேன் அதை பொறாமையில். நல்ல வேளை எனக்கு ஹார்மோனியப்பட்டியில் மியூசிக் போடுறது என் வேலை இல்லை. என்ன ஆள் இருந்தாலும் 28 வருஷம் முன்னாடியான பாட்டு அது. இன்னைக்கு இவங்களை அதை தாக்கி இருக்கிறது, இவர்களை அதை பாடணும்னு நினச்சிருக்கிறது அது ராஜாவின் வெற்றி. ஆனால் இவங்க அதை பாடும்போது எனக்கு ராஜா வந்ததுக்கு காரணமே இதை நல்லா பாடினதுனால தான். உங்க வாயால இந்த கமெண்ட் கேட்கறத பாருங்க, வாய் குழப்பிக்கிச்சு இருக்கு, அப்படியே நிக்குது. டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் அனந்த் சார். சார் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம பேசக்கூடாது. ஆனாலும் இல்லை நீங்க பேசணும், நான் ரசிகன், நீங்க ஜட்ஜு. ரொம்ப நல்லா பாடினீங்க. வெரி நைஸ் பிரவீன். பட் நித்யஸ்ரீ, எனக்கும் பாட்டு நீங்க ரொம்ப பிடிச்சிருந்தா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப அழகா புரிஞ்சுண்டு அளந்து எப்படி பாடணுமோ அது வரைஞ்சு பாடியிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நீ சவுண்ட் மாத்திரம் நீ சரி பண்ணிட்ட, நீ எங்கேயோ போயிடுவே நீ. வெரி ஹாப்பி. காட் பிளஸ் யூ. கார்த்திக் அவர்கள்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ. உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லணும். என்னன்னா, ஒரு 10 years நான் பாடிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கே until 2-3 days back I never got a chance கமல் சார் முன்னாடி அவரோட பாடுறதுக்கு. அப்போ தான் எனக்கே முதல்ல கிடச்சிது. And I was so thrilled. So I'm really, really happy for all of you. Okay, really happy for all of you. Thank you. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஸோ பட் தட் பார்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அது. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பாடினீங்க. அண்ட் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். Way to go. Thank you Karthik. Vijay sir. நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. I think it's so obvious that when you have a legend like Kamal sir in front of you, you are nervous, and because of that there was an innocence in your voice, and I think that innocence really worked for this song. Fantastic performance. Fabulous. Thank you sir. Andre, thank you so much judges.
ஸோ நீங்கள் நல்ல பாராட்டுகளை வாங்கிட்டீங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் ப்ளீஸ். Thank you. நன்றி. அண்ட் இந்த பாடல் இடம் பெற்ற படம் வந்து சலங்கை ஒலி. அதில் வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞராக வந்திருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய இடைவேளைக்கு அப்புறம் இந்த விஸ்வரூபத்தில் ஒரு கதக் நடன கலைஞராக வந்திருக்கீங்க. அந்த ப்ரோமோஸில் அந்த ட்ரெய்லர்ஸில் நாங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை உங்களை தவிர வேற யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது நான் எங்கே வேணா சொல்லலாம் தைரியம். நன்றி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரு பிரிட்ஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இது இட்ஸ் ஆனர், உங்களுக்கு எவ்வளோ பெருமைன்னு. இந்த பெருமை நேற்று எனக்கு கிடைத்தது. பிர்ஜு மகாராஜ் எனக்கு பெரிய ஹீரோ. நடிப்பில் எப்படி சிவாஜி சாரை நாங்கள்லாம் பார்த்தோம், அந்த மாதிரி நடனத்தில் நான் அவரை பார்க்கிறேன். இசையில் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை நான் பார்க்கிறேன். அப்படி அவங்களையெல்லாம் பார்க்குறதே பெரிய அதிர்ஷ்டம். நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் எனக்கு நான் ஒரு 1.5 மாதம் இதுக்காக கதக் என்னை ஒடித்து வளைத்து கதக் பக்கம் எடுத்துக்கிட்டு போனாங்க. ஏன்னா நான் பரதநாட்டிய கலைஞன் தான். ஸோ நேற்று அவர் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போன சாஸ்வதி சென்கிறவங்க வந்து கண்கலங்கிட்டாங்க. நான் அவருடைய காலை தொட்டு நன்றி சொன்ன பொழுது என்னை அப்படியே கரைச்சி குடிச்சிட்டியே, எப்படி நான் எப்படி கற்றுக் கொடுத்தேன் நான் உனக்கு என்னாரு, கற்றுக் கொடுக்காம பண்ணேன்னா நீ எவ்வளோ பெரிய கலைஞன்லாம் அவர் சொன்னார் என்னை பாராட்டணுங்கிறதுல. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக கற்றுட்ருக்கேன், இது கூட பண்ணலன்னா எப்படி, கட்டவரெல்லாம் இருக்குங்கிறதுனால என்னை ஏகலைவன் இல்லைன்னு நினச்சிடாதீங்க நீங்கள். என்ன இதற்கு காரணம் பிர்ஜு மகாராஜ் அவர்களை கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்தாலே இன்ஸ்பிரேஷன் வரும். அது அவர் எனக்கு கற்று வேற கொடுத்துருக்காரு. அதனால் இந்த படத்தில் கதக் நடனம் நன்றாக இருந்ததென்றால் அந்த பெருமையெல்லாம் அவருக்கு. கதக் தெரிந்தவர்கள் அதில் பிழைகள் கண்டுபிடித்தால் அது எல்லாம் எனது. அண்ட் உங்களுக்கு இந்த படத்தில் நடனத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததா? I was very happy that Kamal sir performed a Kathak number, because I learned Kathak as a child from Birju Maharaj. So for me, it was like especially very, very close to my heart that that Kamal sir performed a Kathak number, and I was so happy. But I was so sad because I couldn't dance with him. And hopefully it was next time Andrea danced with me, and she is not trained in Kathak. So she's a singer. Yeah, it was like opposite. She's a singer and she's dancing. And she went and met Birju Saab yesterday. Yeah, and எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உன்னை காணானதா. That is அதுதான் பிர்ஜு மகாராஜ், உன்னை காணாது என் நெஞ்சு தடுமாறுது அந்த பாடல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Choco Double Eclairs. நம்ம அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். உங்களுடைய இன்னொரு ஸ்லோ டுயட் அடுத்த அணியினர் பாட போறாங்க. வித் யுவர் பெர்மிஷன் சார். ஸோ ப்ளூ ஸ்ட்ரிங்ஸ்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் மாலவிகா அண்ட் ரக்ஷிதா. நிலாவில் பார்த்தது
ரக்ஷிதா அண்ட் மாளவிகா, எப்படி இருந்தது அவங்க முன்னாடி பாட? ரொம்ப நர்வஸாக இருந்தது. ரொம்ப நர்வஸாக இருக்கா? ஓகே, உங்களுடைய மறக்க முடியாத ஒரு பாடல் இவங்க பாடியிருக்காங்க. ரொம்ப நர்வஸாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபோர் இந்த பாடலை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, ரக்ஷிதா மைசூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? என்னமோ ஒன்று கேட்கணுமா? தமிழில் கேட்க போகிறீங்களா, கன்னடத்தில் கேட்க போகிறீங்களா? ಕನ್ನಡದಲ್ಲೇ ಕೇಳ್ಕರಿ ಸರ್. ಕೇಳಿ. ನನ್ನೊಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಇದೆ. ನೀವು ಎಲ್ಲ ಥರ ಸ್ಟೈಲು ಎಲ್ಲ ಥರ ಗೆಟಪ್ಸು ಹಾಕಿ ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. ಬಟ್ ನೀವು ಚೆನ್ನೈ ಸ್ಲ್ಯಾಂಗಲ್ಲಿ ಮಾತಾಡೋದು ನಮ್ಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ. ஸோ ತುಂಬ ಇಷ್ಟನಾ? யா எங்களுக்காக ஒரு 4 லைன் பேச முடியுமா? நான் பேச சொல்றீங்க, சும்மா பேசணும் முடியும். தலைவா சோகா சொன்ன தலைவா, அமேசிங். இவங்க எப்படி பாடினாங்க அது நீங்க? ரொம்ப எனக்கு இதில் என்னென்னா, இவங்க 2 பேருமே பெண் குரல் பாடினது ஏன் சான்ஸ் போச்சுங்கிற மாதிரி பயமாக இருந்தது. ஏன்னா இந்த பாட்டு என் வரி அவங்க வரி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு மனசில் பதிவு பண்ணிட்ட பாடல். இதுக்கு நடிச்சிருக்கேன் நான். இப்போ இதில் எங்கே நடிக்கிறது, நமக்கு சான்ஸே இல்லாமல் இவங்களே பாடிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி ஒரு பதட்டம் ஏற்பட்டது. பட் இதை இப்படியும் பாடலான்னு, டியூட்டுங்கிறது வந்து இருவர் பாடுதல், அது எந்த இருவராக இருந்தாலும் பரவாயில்ல. அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது இதை. ஏன்னா இது 2 பெண் குரலில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது இந்த ஒரே நாள் நிலாவில் பார்த்தது தான் முதல் ஷாட் இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுல என்னை வச்சு ஸ்ரீதர் சார் எடுத்தது. அந்த பாட்டு அவசரமாக போயிட்டு இந்த பாட்டை கேட்கும்போது நடந்து வர சொன்னார் சும்மா. ஏன்னா பார்த்தீங்கன்னா டான்ஸ் கீன்ஸ் அதெல்லாம் கிடையாது. இந்த பாட்டு ஹிட் ஆகும்னு கேட்ட உடனே சொன்னார் ஸ்ரீதர் சார். எனக்கு வேற ஒரு பாட்டு பிடிச்சிருந்தது. பாட்டு இது வந்து மறக்க முடியாமல் என் மனதிலும் தமிழகத்தின் மனதிலும் பதிந்து விட்ட பாடல். அதை வந்து நீங்கள் 2 பேரும் பாடிய விதம் எனக்கு பிடித்திருந்தது. நான் மட்டுமல்ல, இங்கே இருந்த எதிர் கேம்பில் இருக்கிறவங்கலாம் தலையாட்டிகிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம் இவங்க எப்படி பாடினாங்கன்னு. வில் ஸ்டார்ட் வித் கார்த்திக். ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, there was so much grace in your singing. 2 பேரும் அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது. Thank you so much for this amazing performance. Thanks. Thank you, sir. அனந்த் சார். நல்லா இருந்தது. நல்ல வாய்ஸும் பொருத்தமாக இருந்தது. அழகாக புரிஞ்சுட்டு பாடினீங்க. குட். Thank you, sir. தேங்க்யூ. அண்ட் விஜய் சார். ஐ திங்க் சில சாங்ஸ் வந்து ரஃப் அண்ட் டஃபாக ஹேண்டில் பண்ணால் கூட நல்லா இருக்கும். ஆனால் இந்த சாங் வந்து இட்ஸ் வெரி டெண்டர் லைக் அ ஃப்ளவர் அண்ட் யூ டிட் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. யூ டுக் ஸோ மச் கேர் இன் யுவர் ப்ரெசன்டேஷன். ரொம்ப நல்லா பாடினீங்க. ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். Thank you, sir. உங்களுடைய ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பூஜா குமார் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. சார் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் அவருடைய முதல் ஷாட் இந்த படத்தில் வந்துட்டு இந்த பாடல் கேட்கும்போது அவருடைய முதல் ஷாட் ஞாபகம் வந்ததுன்னு. ஸோ இந்த படத்தில் விஸ்வரூபம் படத்தில் உங்களுடைய முதல் ஷாட், முதல் முறை கேமரா முன்னாடி நின்று நடிக்கும்போது எப்படி இருந்தது? My first day of shoot ரொம்ப நர்வஸாக இருந்தது. Because I had full pages of dialogues in Tamil. And it was so difficult. And then I was also equally nervous because Kamal sir in front of him and trying to make his character come out. அந்த சீன்ல நான் கூட இல்ல. It's only her scene. It's only my scene and I'm only speaking, and thank God Zarina Ji was with us. Zarina Wahab. Zarina Wahab. And she's a wonderful actress, and so she was so patient in listening to me because I would take 14, 15, 16 takes. மொழிக்காக தான், நடிப்புக்காக இல்ல. Only for the language, not for acting. Yeah, no. Say thank you. Yeah, thank you. Nandri. Oh wow, I just got a compliment. Oh, okay. So it was very nerve-wracking, but he has this way of making everyone feel comfortable, which is fantastic. So நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எது ரொம்ப பயமா இருந்தது? நடிகர் கமல்ஹாசன் அவர்களா இல்ல இயக்குனர் கமல்ஹாசன் அவர்களா? All of them. That's only 2. Okay, both of them. All of them, because he's the director, he's the writer, he's the producer, he's the dancer, he's the lyricist, he's also one of the choreographers. He's done everything in the movie. So I was scared of all of them. But what's so wonderful and lovely about Kamal sir is that he wants each and every one of us to perform well. And he created such a wonderful environment, a big team.
And we were all actors from all over the world. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க பேசும்போது ரொம்ப சரளமாக அழகாக ஆங்கிலத்தில் ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அவர் ஒரு இயக்குனர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், இந்த ப்ரொடியூசர், டான்சர், ஆக்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில பேர் செய்வாங்க, ஆனால் நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க வெகு சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதை நீங்கள் அழகாக திரையில் செய்யும்போது அதனால் எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அது உங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இல்லை உங்கள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க சார், ஏதாவது சொன்னால் தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ சொன்னீங்களா? தேங்க்யூ சார். ஓகே, இப்போ ரிசல்ட் பார்த்துடலாம் பற்றிய பெர்மிஷன். ஸோ அதுக்கு let's have the contestants on stage. Praveen and Niteshri. Vijay sir, உங்களுடைய score for Symphony Super Kings? 8. Anand sir, உங்களுடைய score? 8. கார்த்திக், உங்களுடைய score? 8. So 8. 24 ரன் அடிச்சிருக்காங்க இந்த பாடல்ல. சூப்பரா. இப்போ 24க்கு மேலே நீங்கள் வாங்குனீங்களா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கம்மியாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்க இந்த 1-on-1. கார்த்திக், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம், சொல்லுங்க இவங்களுடைய ஸ்கோர்ஸ். 9. விஜய் சார், உங்களுடைய ஸ்கோர் 9. தேங்க்யூ சார். அனந்த் சார், உங்களுடைய ஸ்கோர் 8. 9 8 26 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 2 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க ப்ளூ ஸ்ட்ரிங்ஸ். அண்ட் நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க இந்த 1-on-1. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ so much and please take a seat. Thank you, Symphony Super Kings. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer T20. Celebrated by Candyman Choco Double Eclair. அடுத்ததா இந்த மேடையில் நம்ம பார்க்க போற பெர்ஃபார்மன்ஸ் விஸ்வரூபம் ஸ்பெஷல். இந்த சிங்கர்ஸ் ரசிச்சு விஸ்வரூபமோட ஆடியோ சிடியை கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஸ்பெஷல் தான் பாட போறாங்க. நீங்க சொல்லுங்க இந்த படத்தோட இசை ஷங்கர் எஹ்சான் லாய் அவர்களுடைய இசை பத்தி, அந்த பயணத்தை பத்தி. ஷங்கர் எஹ்சான் லாய் இவங்களுக்கு பிடிச்ச முதல் பாட்டில் இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அதுதான் முதல் ரெக்கார்டிங் செஞ்சோம். அதில் வரும்போது இது ஒரு நடன கலைஞர், நடன ஆசிரியர், அவர் கதக் ஆசான் இன் நியூ ஜெர்சி, அமெரிக்கா. ஸோ அதை பற்றி சொல்லும்போது அது எப்படி இருக்கணுங்கும்போது கதக்குன்னதும் அவங்களுக்கு நல்ல குஷி ஆகிட்டாங்க. தேடி பிடித்த ராகமும் நல்ல ராகம். அது ஏன் அதை நாங்கள் சூஸ் பண்ணோன்னா, தன்னை அறியாமல் பழைய நினைவுகள்லாம் அதிலிருந்து வரும். இன்றைக்கி அது சார்ட்லேயும் நம்பர் 1 நிற்கிற மாதிரி எனக்கு கேள்விப்படுறேன். ஏன்னா அதில் உங்களுக்கு எங்கேயோ ரகுபதி ராகவராஜாராமும் கேட்கும். ஏன்னா ராகம் அந்த மாதிரியானது. அதை வச்சுக்கிட்டு ஷங்கர் அதை சும்மா இங்கே மெட்ராஸில் தான் கம்போஸ் பண்ணிவிட்டு இதையும் தள்ளிக்கிட்டு அவர் சும்மா ஹம் பண்ணார். ரொம்ப அருமையாக இருந்தது. இது பாட்டு எழுதலாம், யார் எழுதலாங்கும்போது நான் சும்மா ரஃப்பாக எழுதுகிறேன், நீங்கள் டம்மியாக அதை பாடுங்க, அதுக்கப்புறம் நம்ம யார் கவிஞர்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ஒரு அரை மணி நேரத்தில் எழுதின பாட்டு இப்படி சிடியாக பதிவாகும் நான் கூட நினைக்கல. நான் வெளியே உட்காந்து பாட்டு எழுதிட்டு அதை கேட்டுட்டு இருந்தேன். எஹ்சான் வெளியில் வந்தார். வெளியில் வந்துட்டு இது நீங்கள் பாட போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஐயா, ஆர்னால்ட் ஸ்குவாசனகரோட மசில்லாம் பார்க்கும்போது ரசிக்கலாம், வீட்டில் போய் தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்கிடணும், அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஏன் நீங்கள் பாடலாமேன்னாரு. நான் அவ்வளோ மடையும் இல்லை சார், எனக்கு சங்கீதம் ஓரளவுக்கு தெரியும், நீங்கள் தான் பாடணும். நான் அவ்வளோ அற்புதமாக அவர் பாடியிருக்கிறார். அதில் லிரிக் எழுதின பெருமையே எனக்கு போதுமானது. அதில் நீங்கள் சொன்ன அந்த கோல் ஜாதி, அது எப்படி, அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஒன்ஸ் அகேன் த கிரெடிட் கோஸ் டு பிர்ஜு மஹராஜ். நான் டெல்லிக்கு போய் அவர் கூட உட்காந்து அவர் எப்படி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெவ்வேறு போல்ஸ், அவருக்கு என்ன பின்னாடி கோடவுனில் நிறையா கிடக்கு, அவருக்கு அப்படி தட்டி விட்டார்னா நம்ம குவிஞ்சிடும் நம்ம மேலே விழுந்து. அந்த மாதிரி ஒரு 15 சொன்னார். எனக்கு நீங்களே செலக்ட் பண்ணி ஒரு 2 கொடுங்க போதும்னு நான். அதில் வந்தது தான் அது தாக்க 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 தின 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 தாக்க தக்க தக்க திட்டுக்கு தானு தான தான திக்கிட்ட திக்கிட்ட தக்கிட்ட தான தாக்கடு தானு திகித்திட்ட கத்த தீ 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 தான தான கிந்தடானு தான தான கிந்தடானு தான தான கிந்தடானு அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம்
அடுத்த லைன் வந்து ஒரு தன தக தக்க தாதா தக தக்க தாதா தின தின தாதா அப்படின்னும் போது இது தமிழ் மாதிரியும் இருக்கணும், அட் த சேம் டைம் புதுமையாக இருக்கணும். அப்படிங்கும்போது வட சொல்கள் போட்டு அதினவநீதா அபிநய ராஜா கோகுலபாலா கோட்டி பிரகாஷா விரக நரகசி ரக்ஷகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவேன் இத்தவனை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வா களவாடிய சிந்தை திரும்பத்தா பூதகையாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயா மாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயா மாயா ஆயர்தம் மாயா நீவா. இதுக்கான பாராட்டு எனக்கு இளையராஜாவிடம் இருந்து கிடைத்தது. ப்ளீஸ் கிவ் us 2 minutes. இது எங்க மனசுல 2 நிமிஷம் கொடுங்க. அப்படி இருந்தது. ஓ மை காட், ரொம்ப நன்றி. அதுல என்ன எனக்கு ராஜா வந்து இந்த படத்தோட கேசட்டை சிடியை வெளியிட வந்த போது சொன்னாரு, பாடிட்டு நான் கீழே வந்தேன் இந்த ஜதியை சொல்லிட்டு ஆயா மாயா அப்படின்னாரு. அது வந்து அவர் பெரிய கவிஞர். இளையராஜா வந்து வெறும் எல்லாருக்கும் தெரியும், பட் அவருக்கு ஆரம்பித்து யாராவது சீஸ் பண்ணி வச்சுட்டா கவிதை எழுதி பழச்சிக்குவார் அவர். அவ்வளோ கெட்டிக்கார கவிஞர் அவர் சொன்ன போது. ஏன்னா ஆயா மாயாங்கிறது வந்து ரொம்ப ரேர் காயினேஜ். அது ஆயன்கிறவனை வந்து கூப்பிடும்போது ஆயான்னு கூப்பிடுவோம், மாயன்கிறவனை வந்து கூப்பிடும்போதே ஏய் மாயா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா, அந்த துவனியில் எழுதப்பட்டது ஆயா மாயாவா. அது வந்து வட சொல் ஜதிகளுக்கு பொருந்திய மாதிரி இருக்கும். தாதா தாதா தா தாதா தாதா கெட்ட தா அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக அது போட்டது. அது எல்லாம் அமைந்தது கூட வந்து பெரிய வல்லுநர்கள். நம்ம தனியாக ஏதோ போய் செஞ்சு நான் சாதிச்சு காட்டுறதை விட நல்ல கூட்டத்துடன் இருக்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷம். எப்போரையும் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் அமைந்தது இந்த பாடலில். சங்கர் பாடல், இசையமைத்த விதம், அதுக்கு இதில் இன்னும் ஹிந்தியில் வந்து ஜாவேத் சாப் எழுதியிருக்காரு, தெலுங்கில் இன்னொருத்தர் சர்மாஜி எழுதியிருக்காரு. எல்லாருமே அவங்க போட்டி போட்டுக்கிட்டு எழுதினதில் எனக்குத்தான் எல்லா பலனும். என் படம் என் பாடல் சிறப்பாக அமைந்தது. ஸோ ஒரு பாடல் பற்றி பேசினதே இவ்வளோ அழகாக இவ்வளோ நேரம் போயிடுது. ஸோ ஐ திங்க் இப்போ ஸ்ரீனி அவர்களை நம்ம பாட சொல்லலாம். ஸ்ரீனி டீம் ரிதமிக் ராயல்ஸ் கேட்டீங்கல்ல? வாங்க ஸ்ரீனி, இதுக்கு மேலே கதை சொல்லிட்டு இருந்தா வாங்க ஸ்ரீனி, கூப்பிடுறாரு வாங்க. பேராசை கடல் பொங்கிவிட்டால் தங்கும் இடம் இல்லை. புது வீடெதுவும் பால்வழியில் இன்று வரை இல்லை. செல்லும் வீரன் ஒரு நம்மில் யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவார் பாரடா. கருவறையும் வீடல்ல, கடல் சூழுலகம் உனதல்ல. நிரந்தரமாய் நமதென்று சொல்லும் இடம் இல்லை. நம் நோய்க்கு அன்பன்றி வேறு மருந்தில்லை. ஒரு தாய்
தாகந்தான் நம்மில் யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவாய் பாரடா. On the ground, in the dirt, in the heat, sense of death, and you were blind. What did go on your mind? Feel the ground, your battle beating in your head, and the only song you sing is the song of the dead. I'm not a man, I'm a shell that's waiting to explode, and my shoulders got a burning overload. சமவெளி கிடையாது டாலர் உலகத்தில் தர்மம் கிடையாது. என்று நீரித்தாய், எதைக் கண்டு சிரித்தாய், நீங்கள் ஒன்று போல கையில் வெளிப்படும் பிறந்தேன் வீத்தம் நித்தம் வளர்ந்தேன் வேலை வந்து சேரும் போது வேலில் வரும் சுயரூபம். யார் என்று புரிகிறதா, இவன் தீ என்று தெரிகிறதா, கலைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா. யார் என்று புரிகிறதா, இவன் தீ என்று தெரிகிறதா, கலைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா. விஜய் டிவியோட இசை குடும்பத்தில இருந்து நாங்க பெருமையா விஸ்வரூபத்தோட வெற்றிக்கு சமர்ப்பிக்கிற ஒரு பாடல் தான் இது எல்லாமே. இப்ப நீங்க பார்த்தீங்க. நன்றி நன்றி. இதில் என்னன்னா புதுசாக வந்த பாடல், இதில் நிறையா கார்ட்ஸ், நிறையா வாய்ஸஸ், இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்கள் பாணியில் யூ ஓன்ட் இட் அப் அண்ட் கிரியேட்டட் எ மெட்லி விச் ஐ லைக் வெரி மச். இவ்வளோ தூரம் பதிஞ்சிருக்குன்னா கிரெடிட் கோஸ் டு SEL, Shankar, Ahsan and Loy, because இப்போ கேட்கும்போது இது வேற பாட்டு மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்கு. எங்களுக்கு கிடைச்ச கொஞ்ச நேரத்துல Yeah, no. It had another feel, another thing. It is not exactly the same, and I'm glad because artists shouldn't be mimics. So I like it. Thank you. Super performance. Amazing to see the music just released and you guys put this whole medley together in like one day. It's fantastic. You guys are brilliant and keep at it.
தேங்க்யூ ஸோ மச் பூஜா அண்ட் த ரிதமிக் ராயல்ஸ் டீம் அண்ட் அவங்களோட கேப்டன் ஸ்ரீனி அவர்கள். தேங்க்யூ. எதுக்கு இப்படி பயந்த மாதிரி நடிச்சிங்களா? அப்போ நல்ல ஆக்டரும் கூட போல் இருக்கு நீங்கள். எனிவே அண்ட் இப்போ இதில் முதல்ல அவங்க பாடினதெல்லாம் அரபிக் லைன்ஸ். அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு even grasp what they mean. It's sung by an Arabic singer. Shankar spoke to her. She's a star in Arabia. She sang and sent us the piece, and then we put it in here because anga poi record pandradala mudiyadungiradanaala. Thanks to all the telecommunications, we were able to put together a song like that. Thank you. Thank you so much. நன்றி. சார், எப்போவுமே நீங்கள் வந்து இந்த தேங்க்ஸ் டு டெலிகம்யூனிகேஷன்லாம் சொன்னீங்க, அந்த தொழில்நுட்பத்தோட ஒரு நண்பன். எப்போவுமே தொலைநோக்கு பார்வையோட தான் ஒரு விஷயத்த செய்வீங்க. நிறைய விஷயத்த நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த வாட்டியும் இதே விஸ்வரூபம் படத்துக்காக நீங்கள் டிடிஹெச் முறையில் படத்தை வெளியிட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை பற்றி எங்களுக்காக. தமிழனுக்கு தைரியம் ஜாஸ்தி, பணிவும் ஜாஸ்தி. பணிவு அதிகமாக இருக்கிறதுனாலேயே தைரியம் உள்ளவன் என்பது வெளியே தெரியாது. இந்த டிடிஹெச் எடுப்பதற்கு இது யாருக்கும் தெரியாத ஒரு டெக்னிக்கை நான் கண்டுபிடிச்சு யுரேக்கான்னு பாத்டப்லேருந்து அமனமாக ஓடின விஷயம் கிடையாது. நான் இதை பல வருடங்களாக எதிர்நோக்கி கொண்டு காத்திருந்த ஒரு ரசிகன். அது நடக்காமல் போகுதுங்கிற வருத்தத்திலையும் இருந்தவன். டிஜிட்டல் சினிமாவாகட்டும், டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன், டிஜிட்டல் டிஸ்பர்சல், இதையெல்லாம் நம்பிக்கொண்டு காத்து கொண்டிருந்தவன். எதிர்காலத்தில் இது நிகழ்ந்தே தீரும் என்று நம்பியவன். சேட்டலைட் டெலிவிஷன், அதாவது நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிற இந்த அரங்கே சேட்டலைட் டெலிவிஷனுங்கிற ஒரு காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு விஷயம். இதில் இத்தனை கலைஞர்கள் பயன்பெறுகிறார்கள். இது வேண்டாம் என்று தடுத்து ஊர்வலம் போனார்கள் இந்த ஊரில். அப்பொழுதும் நான் சொன்னேன், இது விஞ்ஞானம் இதை தடுக்க முடியாது. இதை எப்படி நாம் ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும், எப்படி நமதாக்கி கொள்ள வேண்டும், எப்படி இந்த ஊடகத்திற்குள் நமது சட்டத்திட்டங்களை புகுத்தி இது நமக்கு பயனுள்ள கருவியாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொண்டிருந்த போது கேட்காமல் சில விஷயங்களை ஒதுக்கி வைத்ததனால் கள்ள டிவிடிக்காரர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டார்கள். இன்று டிடிஹெச் முறை டைரக்ட் டு ஹோம் என்னும் முயற்சியை நான் எடுத்திருப்பது பழைய பாலங்களை தகர்த்தெறிந்து விட்டு புதிய யுகத்தில் புகும் வழி அல்ல. அது இன்னொரு கிளை, இந்த வியாபாரத்தின் இன்னொரு கிளை. பேங்க் அப்படியே தான் இருக்குது, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் எனக்கு தமிழர்களின், தமிழக வியாபாரிகளின், வர்த்தக அறிஞர்களின் பால் பெரும் நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிலர் வேண்டாம் என்று தடுத்தாலும், அதாவது அவங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய முதலீடு இல்லாதவங்க தான் இதெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய வியாபாரம் இது சரி வராதுன்னு சொல்லி இது எப்போ கல்யாண மண்டபமாக மாற்றலான்னு தேட்டர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க தான் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்கிறாங்க. நிஜமாகவே இதில் பணம் போட்டு நம்பி இருப்பவர்கள் நாளை என்னுடன் நடைப்பயணம் கொள்வார்கள் இது வெற்றியை நோக்கி. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் பொழுது அது நிகழ்ந்திருக்கும். இதுவும் நான் சொல்வதற்கு காரணம், இந்த நிமிஷத்தில் வேறு நிலை, நாளை இது மாறும். இது தீர்க்க தரிசனம் அல்ல, நிஜம். எனக்கு தெரிகிறது, பதட்டம் இல்லாமல் நான் பார்க்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தேட்டரும் 40 கோடி 50 கோடின்னு போட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரிலாம் போடல, 95 கோடி போட்டிருக்கேன் இதில். அண்ட் ஐ பிலீவ் தட் திஸ் வில் வின். அதுக்கு நம்பிக்கை, எனக்கு கர்வம் நினச்சிடாதீங்க, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பண்ணுறேன் நான். ஜெயிச்சா இது கிடைக்கும், தோத்தாலும் கையை விட்டுட்டு என்னை தூக்கி விடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு பயம் இல்லாததற்கு காரணம் நீங்கள் கொடுக்குற தைரியம்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. என் நண்பர் ரஜினி வந்து வாழ வைக்கும் தெய்வங்களேங்கிறாரு. நான் வாழ வைக்கும் வாடிக்கையாளர்களேங்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடையாது. அவ்வளோதான். 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறோம், வெவ்வேறு விதமாக. நான் வழிபடும் இடம் வேறு, நீங்கள். நான் வழிபடுவது மனிதனை, அதனால் நான் வெல்வேன் என்ற நம்பிக்கையில் சொல்லுகிறேன். இதை தயவு செய்து கர்வமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் பால் இருக்கும் நம்பிக்கை. நன்றி.
கண்டிப்பா உங்களோட சேர்ந்து இந்த தொழில்நுட்பமும் வெற்றிப்படும். இன்னைக்கு இவ்வளோ பேர் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம்னா இந்த ஊடகம் தான் அதுக்கு காரணம். அதுக்கு அன்னைக்கு எங்களுக்கு நீங்க வந்து உறுதுணையா இருந்தீங்க. அதுக்கு இன்னைக்கு ரொம்ப தாமதமா ஒரு நன்றினாலும் அந்த நன்றியை நாங்க இன்னைக்கு சொல்லிக்க விருப்பப்படுறோம். ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Choco Double Eclairs. ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்லோ சோலோ. இந்த ஸ்லோ சோலோ பாடுறதுக்காக சத்யபிரகாஷ் ப்ளூ ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து யார் வரீங்க? ப்ளூ ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து எங்களோட லட்டு குட்டி அஞ்சனா வர போகிறாங்க. அஞ்சனா பாட போகிறாங்க. இந்த பக்கம் ஸ்லோ சோலோ எங்கள் டீமோட சுகன்யா பாடுறாங்க. உங்க டீமோட சுகன்யா. ஓகே, சுகன்யா பாட போகிறாங்களா? அஞ்சனா பாட போகிறாங்க. சுகன்யா பாட்டும் ஃபர்ஸ்ட். வாங்க சுகன்யா, ஆல் தி வெரி பெஸ்ட்.
சுகன்யா சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட ரொம்ப பெருமையான ஒரு சிங்கர், ப்ராமிசிங் கண்டெஸ்டன்ட் இவங்க. இவங்க ஜூனியர்லாம் இல்லை, நாங்கள் பேர் வேணா வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு இதில் கவிஞர் கண்ணதாசன் கேட்கணுமே பாடுறேங்கிறதுல கண்ணதாசனுடைய வரிகளும் கேட்டது இதில். அண்டு எனக்கு ஸ்ரீவித்யாவின் கண்ணே தெரிந்தது இது. ஒரு சின்ன பெசகு பண்ணியிருந்தாலும் கனவு கலைஞ்சிருக்கும், என் கனவு அட்லீஸ்ட். அது கலைக்காமல் மிக அற்புதமாக பாடினேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். Sukanya, one of the best performances I've seen. கஷ்டமான பாட்டு, so hats off to you. You have a long way to go, okay? Yeah, good luck to you. Thank you. அனந்த் சார். சுகன்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த பாட்டு எடுத்து எவ்வளோ அழகாக பாடியிருக்க. அண்ட் இந்த பாட்டு எடுத்ததுக்கு நன்றி. அவுட்ஸ்டாண்டிங். Thank you, sir. Sukanya, outstanding performance. It's impossible to sing like this. Enna pitching and expression ellame. Also, I mean, it's true that we are in so much awe of him, his presence. I was, every 5 seconds I also look at him. And when Mridangam Jadi Varumbodhu sir was playing exactly what was played. Exactly, நீங்க அவர் வாசிக்கிறது அப்படியே நீங்க you are playing. இதில் நான் சைடில் இதுக்கு மிருதங்கம் வாசிக்கணும், எனக்கு அதான் வேஷம். அதில் நான் பக்கவாத்தியம். அது ரொம்ப கஷ்டமான வாசிப்பு. சீனாக்குட்டி ஐயா வாசித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கை தப்பாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இங்கெல்லாம் வெடிப்பு வர்ற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எல்லா பழைய நினைவுகளும் வந்தது. பாலச்சந்தருடைய கற்பனை, அதுக்கு ஈடு கொடுத்த எம்எஸ்வியோடைய பாருங்கள் என்னென்ன ஸ்கேல்ஸ் அப்படி போயிட்டு வருது. சொல்லி அடித்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டு ஞாபகத்தில் நிற்கணும்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டு அதை கம்போஸ் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருக்கும் பெருமை எனக்கு கிடைத்தது. அதனால தான் ஐ வாஸ் எமோஷ்னலி மூவ்டு. மனம் இழகும் ஒரு ரெண்டரிங். தேங்க்யூ. Thank you, sir. ரொம்ப நன்றி. ப்ளீஸ் டேக் யூ சீட். Thank you. இந்த படத்தில் எங்களுடைய உலக நாயகனும் எங்களுடைய சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து நடித்த ஒரு படம். சார், ஒரு ஆசை, ஒரே ஒரு கேள்வி. திட்டணும்னா திட்டிடுங்க, அடிக்கணும்னா கூட அடிச்சிருங்க. ஆனால் நான் கேட்டுக்கவா? தனியாக அடிக்க முடியாது, அவரும் வருவார். என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் சேர்ந்து திரையில் பார்க்குற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமா? சின்ன திரையில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறோம். அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. பட்ஜெட்டு தாங்குமான்னு பார்க்கணும், அவ்வளோதான். செலவு கூட்டிகிட்டு வரோம். ஒன்று நான் தயாரிக்கணும், இல்லை அவர் தயாரிக்கணும். வேறு யாரும் பயப்படுவாங்க, பயந்துக்கிட்டு எது குறைங்க அதை குறைங்கம்பாங்க. முடிஞ்சால் நானே தயாரிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சிக்கனம் ஜாஸ்தியாகுது. அதற்கெல்லாம் வழிவகுக்கும் இந்த டிடிஹெச் என்று சொல்லுகிறேன். ஓகே சார், டெஃபினட்டாக அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். இதுக்காகவாது டிடிஹெச் நாங்கள் போற்றி கொண்டாடுவோம்.